ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன வீடியோ பார்க்க போகிறோம், நம்ம மொபைல் ஃபோனில் கூகுள் க்ரோமில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான எல்லாரும் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சேஃப்டி செட்டிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் ஃபோனில் ஏதாவது கூகுள் க்ரோமில் போயிட்டு ஏதாவது ஒரு வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து சும்மா ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹியூமன் வெரிஃபிகேஷனுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ என்னோட ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இதே மாதிரி ஹியூமன் வெரிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வரும். நாட் ஏ ரோபோட் அப்படின்ட்டோ அப்படி இல்லை ஐ ஆம் ஹியூமன் அப்படின்ட்டு டிக் பண்ணுற மாதிரியும் ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் இல்லை அதில் ஒரு பாப்அப் பாக்ஸ் ஏதாவது வரும். ஸோ இந்த மாதிரி வரும்போது அது என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம மொபைல் ஃபோனில் இப்போ இருக்கக்கூடிய டிஃபால்ட் செட்டிங்ஸ் படி என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் முன்னாடி நம்ம மொபைல் ஃபோனில் வெப்சைட்ஸ் என்னென்ன நம்ம யூஸ் பண்ணோம் அதை எல்லாமே அனலைஸ் பண்ணி நம்ம வந்து உண்மையிலேயே ஹியூமன் தான் அப்படிங்கிறத வந்து இந்த கூகுள் க்ரோமே டேட்டாஸை கொடுத்து அந்த வெப்சைட் வந்து நம்ம ஹியூமன் தான் அப்படிங்கிறத வந்து வெரிஃபை பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதுவே வெரிஃபை ஆகி அதுவே உள்ளே வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட டேட்டா வந்து தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம், நம்ம ஹியூமன் தான் அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு பேரில் நம்மளோட டேட்டா வந்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மொபைல் ஃபோனில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த 3 டாட் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து கீழே செட்டிங்ஸ் இருக்குது பாருங்க. ஸோ இந்த செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். ஸோ இதில் நீங்கள் அப்படியே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரோல் பண்ணி அப்படி கீழே வந்தீங்கன்னா இதில் சைட் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த சைட் செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிடலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணி விடுங்க. இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி விட்டிங்கன்னா இதில் வந்து ஆட்டோ வெரிஃபை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் பாருங்கள். ஸோ இதாக இருக்குது பாருங்கள், இதான் ஆட்டோ வெரிஃபை இந்த ஆப்ஷன். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து பாருங்கள், இதில் வந்து ஆட்டோ வெரிஃபை வந்து டிஃபால்ட்டாக ஆனில் இருக்கும். ஸோ இப்படி ஆனில் இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஸோ இதுலேயே வந்து கீழே 1 by 1 போட்டிருக்காங்க பாருங்கள். ஏ சைட் யூ விசிட் கேன் சேவ் ஏ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வித் க்ரோம் மெயின்லி டு வேலிடேட் யூ ஆர் நாட் ஏ பாட் அப்படின்ட்டு வருது. ஸோ இது வந்து நம்ம வந்து உண்மையிலேயே ஹியூமன் தான், நம்ம மனுஷன் தான் இந்த வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ணுறான் அப்படிங்கிற வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை வந்து எடுத்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இதில் போட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து கீழே வந்து அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, திங்ஸ் டு கன்சிடர் அப்படின்னு, இதே ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அலோவிங் சைட்ஸ் டு see யுவர் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி. ஸோ சைட்ஸ் கேன் ஷேர் ஏ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அஸ் பார்ட் ஆஃப் த வெரிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முழுக்க நம்மளோட டேட்டா, நம்மளோட ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி இதெல்லாமே அந்த தெரியாத ஒரு புதுசாக இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட் சர்வருக்கு வந்து நம்மளோட டேட்டா வந்து கொடுத்து நம்ம ஹியூமன் தான் அப்படிங்கிறது வெரிஃபை பண்ணுறதுக்காக கொடுப்போம் அப்படிங்கிறது இந்த கூகுள் க்ரோமில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஆஃப் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக அதுவே நம்மளோட டேட்டா வந்து வெரிஃபை பண்ணாது. இப்போ ஸ்க்ரீனில் வர்ற மாதிரி யூ எம் நாட் ஏ ரோபோட் அப்படின்ட்டு ஏதாவது வெப்சைட்ஸில் வந்துச்சுன்னா நம்ம அதை மேனுவலாக கிளிக் பண்ணி டிக் மார்க் கொடுத்தால் மட்டும்தான் அந்த பேஜ் வந்து மேனுவலாக ஓப்பன் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பர்சனல் டேட்டாவை எடுத்து அதுவே லோட் ஆகி ஓப்பன் ஆகாது. ஸோ முழுக்க இந்த செட்டிங்ஸ் வந்து ஆஃபில் வச்சுக்கிறதுனால நம்மளோட டேட்டா அண்ட் நம்மளோட ப்ரைவசி வந்து பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ உங்களோட மொபைல் ஃபோனில் இமீடியட்டாக நீங்கள் இந்த செட்டிங்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். எதுக்குன்னே தெரியாமல் இருக்கக்கூடிய இந்த செட்டிங்ஸ் எல்லாமே நம்மளோட சேஃப்டி சம்மந்தப்பட்ட முக்கியமான செட்டிங்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் இது பண்ணுற சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் வந்து இப்போ மாதிரி உங்களோட விடைபெறுவது உங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.